கமிட்டியின் தலைவர் திரு செல்வ பெருந்தகை நம்முடன் இணைகிறார். அவருடைய பேசலாம். சார் வணக்கம். வாக்கு எண்ணிக்கை நிலவரத்தை காலந்து பார்த்துட்டு இருப்பீங்க, உங்களுடைய முதற்கட்ட கருத்து கேட்க விரும்புகிறேன். தமிழ்நாட்டில் 100% நாங்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம். பாண்டிச்சேரி உட்பட 40 தொகுதிகளிலும் வெற்றி வாய்ப்பு எங்களுக்கு பிரகாசமாக இருக்கிறது. இன்னும் சொன்ன போனால் இன்னும் ஓரிரு எண்ணிக்கைகள் தான் சுற்று எண்ண வேண்டியிருக்கிறது. முழுமையாக இன்னும் ஓரிரு மணி நேரத்தில் எங்களுடைய 40 வேட்பாளர்களும் இந்தியா கூட்டணியை சார்ந்தவர்கள் வெற்றி பெற்ற சான்றிதழை பெறுவார்கள் என்ற நம்பிக்கை 100% இருக்கிறது. இரண்டாவது, இந்தியா முழுவதும் ஒரு மிகப்பெரிய பிம்பத்தை கட்டமைத்து ஒரு தேர்தல் முடிவுக்கு பின் ஒரு அறிக்கையை கொடுத்தார்கள். அதுதான் எக்ஸிட் போல் என்று. அது பார்த்தால் எப்படி திணித்திருக்கிறார்கள் என்பது ஒரு மாநிலமாக இப்பொழுது தெரிகிறது. எப்படி மோடி அவர்கள் சிபிஐ, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், இன்கம் டாக்ஸ், இப்பொழுது தேர்தல் ஆணையத்திடம் கூட வைத்திருக்கிறார். இவர்களையெல்லாம் வைத்து மிரட்டி உரட்டி ஒரு சர்வாதிகார ஆட்சியை செய்திருந்தாரோ அந்த சர்வாதிகார ஆட்சிக்கு இந்திய மக்கள் முழுவதும் ஒரு முடிவுக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். இன்னும் 2-3 மணி நேரங்களில் யார் ஆட்சி அமைக்க போகிறோம் என்ற செய்தியும் வரவிருக்கிறது. ஆகவே இந்தியா கூட்டணிக்கு பெரும்பான்மையான மக்கள் இந்த தேசத்தில் சுதந்திரத்தின் மீதும் அரசியலமைப்பு சட்டத்தின் மீதும் நம்பிக்கை உள்ளவர்கள் எல்லாம் பெருவாரியாக வாக்களித்திருக்கிறார்கள். இந்த தேசத்தை பாதுகாக்க வேண்டும், அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற அடிப்படையில். ஆகவே இந்த கருத்து கணிப்பு என்ற கருத்து திணிப்பை யார் ஏற்படுத்தினார்கள் என்ற கேள்வி எழுகிறது. எதற்காக இப்படிப்பட்ட கருத்து திணிப்பை தொலைக்காட்சிகள் எல்லாம் மிரட்டி உரட்டி அவர்களை பணிய வைத்து இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய தவறை மோடியும் அமித்ஷாவும் செய்திருக்கிறார்கள்? எதற்காக இந்த கருத்து திணிப்பு? 350 தொகுதிக்கு மேல் வெற்றி பெறுவோம் என்று அதற்கு நேற்று இரவு விடை கிடைத்திருக்கிறது. என்னவென்றால், ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தினார்கள். இவர்கள் 350 தொகுதிக்கு மேல் என்டிஏ வெற்றி பெறும் என்று. அதனால் அதே பங்கு சந்தையில் திமுக கூட்டணி தமிழ்நாட்டில் 38-39 இடங்களை கைப்பற்றும் அப்படின்னு அதே கருத்து கணிப்பு தான் சொல்லப்பட்டது. இப்ப அந்த கருத்து கணிப்பு பகுதியளவுக்கு உண்மையா தான் இருக்கு. நீங்க பொதுவா பேசுறது அப்படின்றது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? இல்லைங்க, அது எப்படி 37-38 சொல்லுவாங்க? நாங்க 40 வெற்றி பெற போறோமே, அதுவும் தவறு தானே? அது எப்படி சார் சரியா இருக்கும்? அது தேர்தல் சரி. அப்ப நீங்க இங்க 37-38 அப்படின்னு சொன்னா இந்தியா முழுவதும் இருங்க, இந்தியா முழுவதும் இந்தியா கூட்டணி 150 இடங்களுக்கு மேல் வெற்றி பெறாதுன்னு சொன்னீங்களா? தவறு இல்லையா? 350 தொகுதிகள் எந்த அடிப்படையில் 350 தொகுதிகள் என்டிஏ வரன்னு சொன்னீங்க? சரி, எதற்காக சொன்னீங்க? அது இந்த தேசத்தை அழிப்பதற்கான சக்திகள் சேர்ந்து செஞ்சிருக்காங்க. பங்கு சந்தையில எத்தனை லட்சம் பரிவர்த்தனை ஆயிருக்கு தெரியுங்களா உங்களுக்கு? நேற்றைக்கு எத்தனை 10,000 பாயிண்ட்டுக்கு மேல ஏறி இருக்கு புள்ளிகள் தேசிய பங்கு சந்தையில், நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இதற்கெல்லாம் விசாரணை நடத்தணும்னு நாங்க தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பாக கடிதம் அனுப்பியிருக்கோம். எப்படி ஒரே நாள்ல 10,000 புள்ளிகள் உயரும் தேசிய பங்கு சந்தையில, மும்பை பங்கு சந்தையில? சரி, அதற்கு பிறகு இன்னைக்கு எப்படி இறங்கும்? இது எல்லாம் ஒரு மித்து. இது மக்களை ஏமாற்றுவது. ஓஹோ, ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்ட் வரப்போகுது, நிரந்தரமான ஆட்சி வரப்போகுது 5 ஆண்டுகளுக்கு என்று எல்லோரையும் பங்கு சந்தையில முதலீடு செய்ய சொல்வது. பென்ஷன் காசு வச்சிருந்தவங்க, சம்பளம் வாங்குறவங்க, வட்டிக்கெல்லாம் வாங்கி முதலீடு பண்ணிருக்காங்க. எத்தனை லட்சம் கோடி இந்தியா தற்போது வரைக்கும் கிடைத்திருக்கிற காங்கிரஸ் ஆட்சி அமைக்க வாய்ப்பு இருக்கா? காங்கிரஸ் ஆட்சி அமைக்க வாய்ப்பு இருக்கா? 100% வாய்ப்பு இருக்குங்க. பொறுத்திருந்து பாருங்க. எந்த நம்பிக்கையில சொல்றீங்க? 100% வாய்ப்பு இருக்கு. இந்தியா கூட்டணி நம்பர்ஸ் தேசத்தின் மீது பற்றுள்ள கட்சிகள் சொல்றீங்க, பொறுத்திருந்து பாருங்கன்னு சொல்லி இருக்கேன். இதே சந்திரபாபு நாயுடுக்கு, தெலுங்கு தேசம் கட்சியுடைய தலைவருக்கு இந்த தேசத்தின் மேல பற்று இருக்கும் என்று முழுமையாக நம்புகிறோம். ஒரு விபத்தில் அவங்க கூட போய் கூட்டணியில் சேர்ந்தார் அவரு. அதே போன்று நிதிஷ்குமார் அவர்களும் ஒரு விபத்தில் அந்த கூட்டணியில தர்ம சங்கடத்தில் சேர்ந்தார். இவர்கள் எல்லாம் இந்த தேசத்தை பாதுகாக்க வேண்டும் நினைத்தால் கண்டிப்பாக இந்தியா கூட்டணியை ஆதரிப்பார்கள். அது மாற்றுகிறது கிடையாது. நிதிஷ்குமார் ஏற்கனவே இந்தியா கூட்டணியில் இருந்தா என்டிஏ கூட்டணிக்கு போனாரு. அவருடைய ஆதரவு மூலமா நீங்க நிரந்தர ஒரு நிலையான ஆட்சியை கொடுக்க முடியும் அப்படின்னு நம்புறீங்களா?
அது வந்து செகண்டரிங்க. நீங்க சாப்டர் 1 பாத்தீங்கன்னா இன்னும் 2-3 மணி நேரத்தில் பாத்தீங்கன்னா 5000-6000 வாக்குகள் வித்தியாசத்தில் 100க்கும் மேற்பட்ட தொகுதிகள் ட்ரைலிங்ல இருக்கு, இழுபறியா இருக்கு. முடிவுகள் எப்படி வேணாலும் மாறலாம். ஒரு வேளை நீங்க நினைக்கிற மாதிரி இதுதான் அப்படி நீங்க சொன்னீங்கன்னா அந்த தேசத்தை பாதுகாப்பதற்கு, அரசியலமைப்பு சட்டத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கு கண்டிப்பாக ஜனநாயக சக்திகள் அனைவரும் காங்கிரஸோடும் இந்தியா கூட்டணியும் ஒன்று சேருவார்கள், முழுமையாக நம்புகிறோம். கடந்த தேர்தலில் 52 இடங்களில் காங்கிரஸ் வெற்றி பெற்றிருந்தது. இப்போ எண்ணிக்கை அப்படின்னு 100 கடக்கும் அப்படின்னு பேசப்படுது. என்ன காரணம், என்ன அண்டர் கரண்ட், என்ன ஒர்க் ஆயிருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்க? எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்களுடைய தேசிய ஒற்றுமை பயணம் கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீருக்கு சென்றது பாரத் ஜோடோ. அதற்கு பிறகு நியாய நடைபயணம் மணிப்பூரிலிருந்து மகாராஷ்டிராவிற்கு. அவருடைய உழைப்பு சாதாரண உழைப்பில் 24 மணி நேரமும் இந்த தேச மக்களுக்காகவும் இந்த தேசத்தை கட்டமைப்பு தலைவர்களுடைய கனவுகளை நனவாக்க வேண்டும், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும், எல்லோருக்குமான ஒரு ஆட்சி அமைய வேண்டும் என்று தேசிய ஒற்றுமை பயணத்தை மேற்கொண்டார். அதற்கு கிடைத்த வெற்றிதான் என்னை பொறுத்தவரை. தமிழ்நாட்டில் பாஜக 2ஆம் இடத்துல இருக்கு, நாங்க தான் எதிர்கட்சி அப்படின்னு அண்ணாமலையுடைய கிளைம் அப்படின்றத நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்ப தேர்தல் முடிவு வந்திருக்கு, பாஜக பெரிய அளவுக்கு வெற்றி பெறல, ஆனா சில இடங்கள்ல 9 தொகுதிகள்ல அவங்க செகண்ட் பிளேஸ் இருக்காங்க. அந்த கிளைம் நீங்க எப்படி பாக்குறீங்க? நாங்கள் இரட்டை இலக்குகளில் வெற்றி பெறுவோம். நாங்க நேத்துக்கு சொன்னாங்களா இல்லையா? இரட்டை இலக்கங்கள் நாங்கள் வெற்றி பெறுவோம், 10 தொகுதிக்கு மேல வெற்றி பெறுவோம். நாங்க இன்னைக்கு எல்லாரும் வந்து ஒரு 50,000 வாக்குகளை எட்டுவதற்கே தண்ணி குடிச்சிட்டு இருக்காங்க, 3வது இடத்துல இருக்காங்க. ஆகையால எந்த காலத்திலும் தமிழ்நாட்டில் பாஜக கால் ஊன்றுவதற்கு வாய்ப்பே கிடையாது. தமிழ்நாடு என்பது சமூக நீதி அடிப்படையிலான நாடு. தமிழ்நாடு, தமிழ்நாட்டு மண் என்பது சமூக நீதிக்கான மண். இந்த RSS உடைய சித்தாந்தம், பிஜேபியுடைய மக்கள் விரோத சக்திகளை ஒருபோதும் ஏற்க மாட்டார்கள். பிரதமருடைய வருகை 7 முறை தமிழ்நாடு தேர்தலை ஒட்டி அமைந்திருந்தது. கச்சத்தீவு விவகாரம் தேர்தலுக்கு முன்னதாக பேசப்பட்டது, காங்கிரஸ் அதனோடு தொடர்பு படுத்தப்பட்டு பேசப்பட்டது. இது எல்லாமே பாஜகவுக்கு எந்த வகையில் கை கொடுக்கல, எந்த அளவுக்கு கை கொடுத்திருக்கு நீங்க நினைக்கிறீங்க? மக்கள் புரிந்து கொண்டார்கள் பாஜகவுடைய பிரித்தாளும் கொள்கை, பாஜகவின் தேச விரோத செயல், பாஜகவின் மத ரீதியாக, இன ரீதியாக, மொழி ரீதியாக பிரித்தாளும் கொள்கையில் ஈடுபட்டு இருக்கிறார்கள் என்று தமிழ்நாட்டு மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். ஆகவே அவர்களுக்கு வெற்றி என்றது எந்த காலத்திலும் தமிழ்நாட்டில் கிடையாது என்று தோல்வியை பரிசாக கொடுத்திருக்கிறார்கள். அவர் கச்சத்தீவை பற்றி பேசினாலும் சரி, தமிழ்நாட்டுக்கு மோடி 7 முறை சுற்றுப்பயணம் செய்தாலும் சரி, விவேகானந்தருடைய ராக்கில் சென்று தியானம் நடத்தினாலும் சரி, என்ன வேஷம் போட்டாலும் அந்த வேஷம் தமிழ்நாட்டு மக்களிடம் பாஜக எந்த காலத்திலும் ஈடுபடாது. சந்திரபாபு நாயுடு இந்தியா கூட்டணிக்கு ஆதரவு தருவார், அதற்கான சூழ்நிலை அமையும் அப்படின்னு நம்பிக்கையோட சொல்றீங்க. இப்ப காங்கிரஸோட கூட்டணி அமைத்திருக்கக்கூடிய திமுகவோ அல்லது மற்ற பிரதான கட்சிகளோ பாஜகவுக்கு போகக்கூடிய நிலை வராதா? எந்த அளவுக்கு நீங்க கான்பிடண்டா இருக்கீங்க? இல்ல, வாய்ப்பே கிடையாதுங்க. சித்தாந்தத்தின் அடிப்படையில் தமிழ்நாட்டில் எல்லா மக்களுக்குமான ஒரு கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும் பொழுது எப்படி பாஜகவுடன் செல்வார்கள்? இதென்ன பகல் கனவாது? அது மாதிரி வாய்ப்பே கிடையாது, எந்த விதத்திலும் வாய்ப்பு இல்லை. இந்த தேசத்தை பாதுகாக்க வேண்டும், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும். இந்த மண்ணில் வாழ்கின்ற மக்கள் ஒருவரும் இந்திய நாட்டின் பிரஜைகளை என்று எண்ணுகின்ற ஜனநாயக சக்திகள், ஜனநாயகத்தின் அடிப்படையில் இயங்குகின்ற அரசியல் கட்சிகள் எல்லாம் ஒருபோதும் பாஜகவை ஆதரிக்காது. அந்த நம்பிக்கையோடு தான் சொல்லுகிறேன், அங்கே நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடுவும் இருப்பதற்கு வாய்ப்பில்லை என்று. இந்த தேர்தல் பொதுவாக தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாடு பாஜகவுக்கும் சொல்லியிருக்கக்கூடிய செய்தி என்னன்னு நினைக்கிறீங்க? இனிமேல் நீங்கள் உண்மைக்கு புறம்பான நம்மன் நம் மக்கள் என்ற பிரச்சாரம் செய்யாதீர்கள் என்ற செய்தி சொல்லி இருக்கிறது தமிழ்நாட்டு மக்கள் சார்பாக. திருட்டு புரட்டு அரசியலை தமிழ்நாட்டிலே செய்ய வேண்டாம். கச்சத்தீவை பற்றி தொடர்ந்து உண்மைக்கு புறம்பான செய்திகளை திணிக்க வேண்டாம். தமிழ்நாட்டு மக்களை பிரித்தாளும் கொள்கையில் நீங்கள் இறங்க வேண்டாம். பாஜகவிற்கும் RSS உடைய சித்தாந்தத்திற்கும் தமிழ் மண்ணில் இடமில்லை. இது இலக்கணம், இலக்கியம், கலாச்சாரம், பண்பாடு எல்லாவற்றையும் பின்னி பிணைந்திருக்கிற நாடுதான் தமிழ்நாடு. இந்த மண்ணில் ஒருபோதும் பாஜகவுடைய RSS உடைய சித்தாந்தத்திற்கு வேலை இல்லை என்பதுதான் இந்த தேர்தலுடைய செய்தி அவர்களுக்கு.
இப்ப இருக்கக்கூடிய அரசியல் நிலவரம் தொடர்பாக உங்களுடைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு செல்வ பெருந்தகை.